வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு ஈஸி டேஸ்டி குருமா பண்ண போறோம். அவசரமான காலை நேரத்துல 10 நிமிஷத்துல ரொம்ப வேகமா இந்த குருமாவை செஞ்சிடலாம். சுவை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது இட்லி தோசைக்கு விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு ஈரமில்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதுல 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்ல நைஸ் பவுடரா அரைச்சிக்கங்க. அரைச்ச பவுடரை இந்த பாத்திரத்துல சேர்த்துட்டு இது கூட 2.5 கப் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கரைச்சிக்கணும். ஒரு விஸ்க் வச்சு நல்லா கட்டி இல்லாம கரைச்சிக்கங்க. அடுத்து இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா அதுல 1/4 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நம்ம பொட்டுக்கடலை அரைக்கும் போது 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கோம். அதனால இப்ப இதுக்கு இந்த அளவு போதும். இதுல 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு கூட 2 கீறின பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. அடுத்து கறிவேப்பிலை சேர்த்து அந்த வெங்காயம் வதங்கி கண்ணாடி பழம் வரட்டும். வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கிட்டு இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போக 1 நிமிஷம் போல வதக்கிக்கங்க. அடுத்து இதுல 2 சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இது கூட 2-3 மட்டும் புதினா இலைகள் சேர்த்துக்கங்க. குருமா நல்லா வாசனையா இருக்கும். இந்த தக்காளியையும் 1 நிமிஷம் போல வதக்கி விட்டுக்கங்க. இந்த அளவுக்கு தக்காளியை வதக்கிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். அடுத்து இந்த பொட்டுக்கடலை கரைசலை நல்லா மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்து மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த பொட்டுக்கடலை கரைசலை ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி பொட்டுக்கடலை பவுடர்ல தண்ணி கொஞ்சம் அதிகமா சேர்த்து கரைச்சி வச்சாதான் நமக்கு கட்டிப்படாம இருக்கும். அடுத்து இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மூடி போட்டலாம். ஸ்டவ்வோட தீயை கூட்டி வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க கொதிச்சிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிச்சிட்டு இருக்கட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. 2 நிமிஷம் ஆச்சு. நல்லா திக்காய் வந்திருக்கு பாருங்க. இட்லி தோசைக்கு விட்டு சாப்பிட்றதுக்கு இந்த அளவு திக்னஸ் தான் கரெக்டா இருக்கும். இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல கமகமன் வாசனையோட ஈஸி டேஸ்டி இட்லி குருமா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.